அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான வானிலை அறிக்கையின்படி இன்று முதல் ஆகஸ்ட் 11ஆம் தேதி வரை பல்வேறு மாவட்டங்களில் மிதமான மழை முதல் கனமான மழைக்கு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி எந்தெந்த மாவட்டங்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என முக்கியமான அறிவிப்புகள் தற்போது வெளியாகி உள்ளது. இது பற்றிய மேலும் விவரங்களை தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் செய்யாமல் பார்க்கவும். நமது சேனலை முதல் முறையாக பார்ப்பவராக இருப்பின் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் போடும் அரசு சார்ந்த நலத்திட்டங்கள் மற்றும் சலுகைகள், உதவிகள் மற்றும் வானிலை நிலவரங்கள் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். பெல் ஐக்கனையும் கிளிக் செய்து பக்கத்தில் உள்ள ஆல் என்ற பட்டனை கிளிக் செய்து கொள்ளவும். இந்த வீடியோ பயனுள்ள வகையில் இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோவிற்கு லைக் செய்து விடுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் கட்டமாக வளிமண்டல சுழற்சி மற்றும் காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக தமிழகத்தில் வரக்கூடிய ஆகஸ்ட் 11ஆம் தேதி வரை பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டத்திற்கு மிதமான மழையும் பெய்யக்கூடும் என அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக வெளியிட்டிருந்த செய்திக்குறிப்பில் சுமார் 5.8 கிலோமீட்டர் உயரத்தில் தெற்கு உள் கர்நாடகா மற்றும் அதை ஒட்டியுள்ள பகுதிகளில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு தாழ்வு நிலை சுழற்சி ஒன்று உருவாகியுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சுமார் 5.8 கிலோமீட்டர் முதல் 7.6 கிலோமீட்டர் வரை தென் தமிழகம் மற்றும் புதுவை பகுதிகளில் மேலடுக்கு சுழற்சியும் உருவாகியுள்ளது. வட தமிழக கடலோர பகுதியில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தமிழகத்தில் இன்றைய நாட்களில் ஆகஸ்ட் மாதம் 6 மற்றும் 7 ஆகிய 2 நாட்களில் கோயம்புத்தூர், தேனி, திருநெல்வேலி அதனை சுற்றியுள்ள மலைவாழ் பகுதிகளுக்கு, நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் இடி மின்னலுடன் கூடிய பலத்த காற்றுடன் 40 மற்றும் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கனமழைக்கான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டுள்ளது. இது தவிர மேற்கு தொடர்ச்சி மலையோரமாக உள்ள பகுதிகளில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, செங்கல்பட்டு, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், திருச்சிராப்பள்ளி, கரூர், மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும், புதுவை, காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் இடியுடன் கூடிய பலத்த காற்றுடன் 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டுள்ளது. ஏனைய புதுவை மற்றும் காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என கூறப்படுகிறது. வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி அன்றைய நாள் தேனி, தென்காசி, திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டுள்ளது. இது தவிர மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, செங்கல்பட்டு, திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், திருச்சிராப்பள்ளி, மதுரை, கரூர் உள்பட போன்ற மாவட்டங்களுக்கு அன்றைய நாட்கள் கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டுள்ளது. வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதியும் 20க்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு இடியுடன் கூடிய கனமழையும் 10க்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு மிதமான மழையும் தொடர்ச்சியாக நீடிக்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி வரை திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை உள்ளிட்ட வட கடலோர தமிழகத்தில் குறிப்பிட்ட இடங்கள், புதுவை, காரைக்கால் ஆகிய பகுதிகளுக்கும் அன்றைய நாட்கள் கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டுள்ளது. இன்றைய நாட்களில் தலைநகரான சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை அல்லது இரவு வேளைகளில் ஒரு சில பகுதிகளில் இடியுடன் பலத்த காற்றுடன் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக எச்சரிக்கை கொடுக்கப்பட்டுள்ளது. இன்றைய நாளில் வெப்பநிலை பொறுத்தவரை 36 டிகிரி செல்சியஸ் என்ற அளவில் அதிகபட்ச வெப்பநிலையாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலையானது 25 டிகிரி செல்சியஸ் வரையும் இருக்கக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 20 மாவட்டங்களுக்கு மழை எச்சரிக்கை என்பதில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, விழுப்புரம், திருச்சிராப்பள்ளி, கரூர், மதுரை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய மாவட்டங்களான தமிழகத்தில் தேனி, தென்காசி, திருநெல்வேலி மலையோர பகுதிகளும் மற்றும் திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், திருச்சிராப்பள்ளி, கரூர், மதுரை மாவட்டங்களிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். இத்துடன் இத்தகவல் முடிவடைகிறது. நன்றி, வணக்கம்.